அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேண்ட் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் தான். நம்ம ஒவ்வொரு வேகன்சி டீடைல் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி சிவிலுக்கு பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்கணும்னா மேலே ஐ பட்டன் இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தயவு செய்து போய் பாருங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல். ஸோ மெக்கானிக்கலுக்கு எவ்வளோ பணியிடங்கள், அதே மாதிரி இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி ஆயிடுச்சுங்க. முன்னாடி எப்பவுமே எலக்ட்ரிக்கலுக்கு தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருக்கும். ஆனா இந்த தடவை மெக்குக்கு வச்சு செய்ய போறாங்க போல. இங்கிலீஷ்ல மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின் வரப்போகுது. இல்ல சார், திடீர்னு இங்கிலீஷ்ல மட்டும்தான் கொஸ்டின் வரப்போகுது, அப்படி என்ன ஜாப் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இது ஒரு கெத்தான ஜாப். அப்போ வந்து உங்களை வந்து என்ன பண்ணணும்னா, உங்களை வந்து அதாவது காம்படிஷனை குறைக்கணும். அப்ப நாங்க என்ன பண்றது, உங்களுக்கு வராததை பிடிச்சி வர வைக்கிறது தான் எங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணிருக்காங்க, மெக்கானிக் ஆட்டோமொபைலுக்கு கெத்தான பணியிடங்கள். ஆனா என்ன உங்களுக்கு ஸோ எவ்வளவு வேகன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் சேர்த்து 87 வேகன்சி கொடுத்துருக்காங்க மொத்தமா. ஸோ அது என்னென்ன வேகன்சி, என்ன குவாலிஃபிகேஷன், எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும், இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு கிளாஸஸ் ஆல்ரெடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பக்காவா உங்களுக்கு வரப்போகிறது. ஸோ அது மெக்கானிக்கலுக்கு என்ன விதமான மெட்டீரியல்ஸா இருந்தாலும் சரி எல்லாமே பக்காவா நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, வேணுங்கிறவங்க நம்மளோட RLAacademy.com வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா எல்லா விதமான புக்ஸும் அவைலபிள் இருக்கு. டெக்னிக்கலுக்கு PDF புக்ஸ் தாங்க எல்லாமே. உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன்லயும் சாம்பிள் PDF எல்லாமே வச்சிருப்போம். தயவுசெய்து சாம்பிள் PDF பார்த்துட்டு நீங்க வேணும்னா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சிவிலா இருக்கட்டும், மெக்கானிக்கலா இருக்கட்டும், ட்ரிபிள் ஈஸியா இருக்கட்டும், டிப்ளமோ அண்ட் டிகிரி லெவல்ல எல்லாமே இருக்கு. சரியா? ஸோ 87 வேகன்சிஸ். என்னென்ன வேகன்சிஸ் அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸோ எல்லாமே பக்காவா இருக்கும். மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2119 கோட் நம்பர். இதோட டிபார்ட்மெண்ட் என்ன, டிரான்ஸ்போர்ட் ரோட் சேஃப்டி. மொத்தம் 45. இதுதான் இருக்கிறதுலே ஒரு சரியான ஜாப். மெக்கானிக்கலுக்கு கொடுத்தாலும், அதாவது பிடிச்சாலும் புளியங்கொம்ப பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ரொம்ப 6 வருஷம் கழிச்சு வந்த ஒரு முக்கியமான வேகன்சிஸ். ஸோ இதை வந்து கண்டிப்பா எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதனால இந்த கிரேட் ஜாப் வந்து பெரிய லெவல் ஜாப். அதனாலதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ்ல மட்டும் கொஸ்டின் கொடுத்துருக்கிறதுக்கு உண்டான காரணம். இங்க பாருங்க, மோட்டார் வெஹிக்கிள் இதோட குவாலிஃபிகேஷன் என்ன, மினிமம் ஜெனரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இருக்கணும். நீங்க வந்து டிகிரி முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான், டிகிரி முடிச்சாலும் எலிஜிபிள் தான். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற வீடியோலாம் உங்களுக்கு நைட்டுக்குள்ள எல்லாமே வந்துடும். ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை. சரியா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதுக்கு நம்ம ஆல்ரெடி டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். அதோட வீடியோ மேலே ஐ பட்டன்ல கொடுக்குறோம். டிரைவிங் லைசன்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் வரும். அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். இதனால யோசிச்சுக்கோங்க. இப்போ போய் நான் வாங்க போறேன்னு கேட்டால் அது எலிஜிபிளே கிடையாது. நீங்க முன்னாடியே வாங்கி வச்சிருக்கணும். உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் 2 வீலர்ல கியர் வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4 வீலர்ல கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கும். இது இருக்கணும். கண்டிப்பா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்து இதுக்கு சப்ஜெக்ட் பேப்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 310 கோடு நம்பர், ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். ஸோ இது டிப்ளமோ லெவல்ல இங்கிலீஷ்ல இருக்கும். இங்கிலீஷ்ல இந்த ஸ்டார் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க, ஸ்டார் சிங்கிள் பேப்பர் கண்டெயின் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 50% ஆஃப் கொஸ்டின், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 50% ஆஃப் கொஸ்டின். ஸோ இந்த கோடு நம்பருக்கு இதுதாங்க. ஆக்சுவலா வந்து 50% ஆட்டோமொபைல இருந்து 50% டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 யூனிட் கொடுத்துருப்பாங்க. அது 15 யூனிட் வந்து காமன், அதாவது 10 யூனிட் காமனா இருக்கும், 5 யூனிட் வந்து டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க மினிமம் 15 யூனிட் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம மெட்டீரியல் ஒன்று ஒரு 3 டேஸ்ல வந்துடும். இல்ல தமிழ் மீடியத்துல எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நம்மளோட வெப்சைட்ல போயிட்டீங்கன்னா RLAacademy.com அதுல போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கு. டிப்ளமோ மெக்கானிக்கல் இது வந்து உங்களுக்கு தமிழ் மெட்டீரியலும் இருக்கு. அதே மாதிரி இதுவும் சேர்த்து தமிழ் மீடியம் மெட்டீரியல் டிப்ளமோ அந்த இது இருக்கு. பட் இங்கிலீஷ் மீடியம்னா ஒரு 3 டேஸ்ல உங்களுக்கு வந்துடும். ஸோ வேணுங்கிறவங்க தயவு செய்து இப்ப இருந்தே வாங்கி யூஸ் பண்ண பழகிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட் இந்த ஜாப்லாம் வந்து திருப்பி வருமா அப்படிங்கிறீங்கன்னா வருஷம் வரலாம், வராமலும் போகலாம். ஸோ அதுக்கு ரெடியா இருங்க. சரியா? நெக்ஸ்ட் டெக்னீஷியன் அண்ட் ஆட்டோ மெக்கானிக் 3325 கோட் நம்பர், 2 வேகன்சி. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சிலாம் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. இது உமன்றப்ப கண்டிப்பா வராது, ஜென்ரல் கேட்டகரிக்கு வேணா ஒன்று வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஐடிஐ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அது போக ஆர் அப்படின்னு கொடுத்துருங்க பாருங்க, டிப்ளமோ ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோ மெக்கானிக்கல் கொடுத்துருக்காங்க. இதுலயும் சப்ஜெக்ட் பேப்பர் பாத்தீங்கன்னா டிப்ளமோக்கு இங்கிலீஷ்ல வரும் பாருங்க. ஐடிஐக்கு கூட இந்த பேப்பருக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல வருது.
ஆனா டிப்ளமோக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மட்டும்தான் வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டார் இண்டிகேட் பண்றீங்க எதுக்குன்னா 50% ஆஃப் கொஸ்டின், இது வந்து சிங்கிள் பேப்பர்லயே 50% ஆஃப் கொஸ்டின் 2 டைப்பா வந்துடும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் கன்ஃபியூஷன் என்ன, ஆட்டோமொபைல்னா ஆட்டோமொபைல் சிலபஸ், இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் சிலபஸ், மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் சிலபஸ் அப்படின்ற கான்செப்ட்ல இருக்கீங்க. ஸோ அது கிடையாது, சேர்த்து தான் நீங்க எழுதணும், தயவு செய்து பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேகன்சி தான். அடுத்து டெக்னிக்கல் ஆப்ரேஷன் 3329 கோட் நம்பர். இதுல பாத்தீங்கன்னா 35 வேகன்சிஸ் இருக்கு. இதுக்கும் பாத்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும், அது அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், அதாவது இசிஇ ட்ரிபிள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அப்ப அவங்களும் இந்த இடத்துல காம்படிஷன் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இங்கிலீஷ்ல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பாருங்க அப்படியே ட்விஸ்டா இருக்கு பாருங்க, அவங்களுக்கு தான் இப்போ இங்கிலீஷ்ல கொடுப்பாங்க. இந்த நேரம் அவங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லயே இருக்கு அப்படின்றத கொடுத்துட்டாங்க. சரியா? ஓகே. அடுத்து டெக்னீஷியன் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் 3330 கோட் நம்பர், 4 வேகன்சி. இதுவும் பாத்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான். உங்களுக்கு கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்ல தான் வரும். ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டீடைல் போட்டோம். அடுத்து டெக்னீஷியன் டயர், இதுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எஸ்சிஏ உமன் கேட்டகரி தான் கொடுத்துருவாங்க. டிஸ்ட்ரிபியூட் வீடியோ டிஎஸ்டிஎமோட அவங்களுக்கு தான் வந்து எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. அவங்களும் என்ன பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம். ஸோ அவங்களும் என்னது இப்போ இதுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். 50% ஆஃப் கொஸ்டின் ஆட்டோமொபைல்ல இருந்தும் மெக்கானிக்கல்ல இருந்தும் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட வந்து தமிழ் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு, அதே மாதிரி டிப்ளமோ தமிழ் மீடியம் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு, சிலபஸ் வைஸ் ஏஇ மெட்டீரியலும் இருக்கு, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிப்ளமோ தமிழ் மீடியம் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. சரியா? தமிழ் மீடியம் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க தயவு செய்து நம்ம வெப்சைட்ல போயிருங்க, தயவு செய்து பார்த்து வாங்கிக்கங்க. சரியா? ஓகே. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த அப்ளை வீடியோலாம் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். வேற எதுவும் என்கொயரிஸ்னா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுங்க.